إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا صدق الله العلي العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகில் பல கோடி மக்களில் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த பொன்னான நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித கோடிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவிலே அறிந்ததை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி அதை தன்னை சார்ந்து வாழ்கின்ற தங்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய உற்றார் உறவினர்கள், தங்களுடைய சுற்றத்தார்கள் அனைவருக்கும் அதை எடுத்து சொல்லி அவர்களையும் நேரான வழியின்பால் ஈர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் கீழ் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த ஜும்மாவுடைய தினத்தின் பயனை முழுமையாக அடைவதற்காக முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று வாழக்கூடிய உலகம் மக்களை அவர்களுடைய அறிவை
அவர்களுக்கே தெரியாமல் ஒரு மாய வலையிலே ஆழ்த்தி அவர்களுடைய சிந்தனை சரியாக செயல்பட முடியாதவாறு அவர்களையும் அறியாமல் ஒரு ஈர்ப்பு சக்தியை, ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்தி மனிதனுடைய மனதை மயக்கி இன்று மிகப்பெரிய வழிகேட்டிலே மனித குலத்தை எல்லாம் இட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் எந்த விதமான சூதுவாரும் அறியாத, எந்த விதமான ஒரு தவறான செயல்களிலும் ஈடுபடாத பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள், இவர்களை எல்லாம் அவர்களையும் அறியாமல் ஒரு பெரும் நோயாக, உயிர்கொல்லி நோயாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலே பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக அரசாங்கங்கள் உலக அளவிலே மிகப்பெரிய பிரச்சாரத்தையும் மிகப்பெரிய விழிப்புணர்வுகளை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி ரெட் ரிப்பன் எக்ஸ்பிரஸ் போன்ற கடந்த வாரங்களிலே நடந்த நிகழ்வு உங்களுக்கு நினைவிருக்கலாம். ரெட் ரிப்பன் எக்ஸ்பிரஸ் என்று தமிழக அரசால் இங்கே நம்முடைய நாகப்பட்டினத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஒரு 2 நாட்கள். அதன் மூலம் என்ன விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்தார்கள்? உலகத்திலே உயிர்கொல்லி நோயாக அறியப்பட்டிருக்கக்கூடிய எய்ட்ஸ் நோய், எய்ட்ஸ் என்பது சர்வசாதாரணமாக இன்று வளரக்கூடிய சிறு வயது குழந்தைகள் முதல் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட முதியோர்கள் வரை எய்ட்ஸ் என்றால் என்ன என்பது தெரியாமல் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், அந்த அளவிற்கு அந்த நோயினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வளவு தாக்கத்தை இந்த மனித சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. உலகத்திலே இந்திய நாடு 2வது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையிலே மிக வேகமாக பரவிக் கொண்டிருக்கக்கூடிய விகிதாச்சாரத்திலேயும் இந்திய நாடு 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த அளவில் நாமக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தமிழகத்திலே முதலிடத்தை வைக்கக்கூடிய பகுதியாக இந்த விபச்சாரத்தினால் மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடிய, அவர்களையும் அறியாமல் அவர்களுடைய உடலிலே இரத்த நாளங்களிலே பரவி அவர்களுடைய உடல்களிலே உள்ள அந்த எதிர்ப்பு சக்தியினை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வெள்ளை அணுக்கள் என்ற அந்த இரத்த நாளத்திலே இருக்கக்கூடிய அணுக்களையே செயலிழக்க செய்து, உடம்பிலே ஒரு நோய் வந்தால் அந்த நோயை எதிர்க்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளையும் செயலிழக்க செய்து, ஒரு நோய் வந்தால் அந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் என்ன செய்ய முடியாது, அதை கியூர் பண்ண முடியாது. அதற்கு இன்று வரை மருந்துகள் கண்டுபிடிப்பதில் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் முழுமையடைய முடியவில்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கொல்லி நோய்களிலேயே இந்த HIV வைரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ், அது பாதிக்கப்பட்டவர்கள் மிக கொடுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டு உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க செய்து எந்த விதமான எதிர்ப்பு சக்தியும் இன்று இறுதியில மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த HIV கிருமிக்கு உண்டு. அதற்காகத்தான் அரசாங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள்? இந்த எய்ட்ஸ் நோய் பரவுவதற்குரிய காரணங்கள் என்ன, அந்த காரணங்களை கண்டுகொண்டு அந்த காரணங்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் என்ன செய்யலாம், இந்த நோய் தொற்றாமல், இந்த நோய் ஏற்படாமல் தடுப்பதற்குரிய வழிவகைகளை இந்த அரசாங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களால் இவ்வளவு கோடி கோடியாக செலவழிக்கக்கூடிய அந்த பொருளாதார விரயங்களால் ஏதாவது பயன் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக பயன் ஏற்படவில்லை. மாறாக அதற்கான விளைவுகள் படு மோசமான நிலையிலே கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், உலக அளவிலே எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால் அதனுடைய சரியான நோக்கம், இந்த நோய் பரவுவதற்கான ஆணி வேர் என்னவென்பதை அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள்,
அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள், இந்த நோய்க்கு எதிர்ப்பாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அதற்காக உலக எய்ட்ஸ் சுகாதார மையம் என்று வைத்துக் கொண்டு திட்டத்தை தீட்டக்கூடியவர்கள், விழிப்புணர்வு வழிகாட்டுதலை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அடிப்படையான விஷயம் இவர்களுக்கு தெரியவில்லை. எதை நடைமுறைப்படுத்தினால், எந்த விஷயங்களிலே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் இந்த நோயை அடியோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து விடலாம் என்று ஒரு வழி இருக்க, அந்த வழிகளிலே தங்களுடைய கவனங்களை செலுத்தாமல் அவர்கள் தங்கள் அறிவுக்கு தகுந்தவாறு சிந்தித்து அவர்கள் மக்களுடைய மனோநிலைகளை அனுசரித்து இவர்களுடைய சட்டங்களையும் தீர்வுகளையும் வழங்கிக் கொண்டிருப்பதனால் இன்னைக்கு என்ன செய்ய முடியல? இந்த நோயினுடைய தாக்கத்தை, இந்த நோய் பரவுவதற்கான வழிமுறைகளை இவர்களால் தடுக்க முடியவில்லை. இதிலும் ஒரு கேலிக்கூத்தான விஷயம் என்னவென்றால், இந்த எய்ட்ஸ் நோய்க்காக பிரச்சாரம் செய்பவர்களை யார் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த எய்ட்ஸ் நோய்க்காக விளம்பரம் படுத்துவர்கள், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துபவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், சினிமாவிலே நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள், சினிமாவை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு விட்ட நடிகை நடிகைகள் தான் இன்றைக்கு இத்தகைய பிரச்சாரங்களிலே முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சாரம் செய்வதற்கு காசு வாங்கிக்கிறான், விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு காசு வாங்கிக்கிறான். ஆனால் இந்த எய்ட்ஸ் நோய் பரவுவதற்குரிய முக்கியமான காரணத்தை, விபச்சாரத்திற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை யாரும் செய்யறார், அதே சினிமா துறைதான். அதே சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் தான் என்ன செய்யறாங்க? அந்த விபச்சாரத்தை, காமத்தை மக்களுக்கு மத்தியிலே இன்று பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உலக அளவிலே இன்றைக்கு மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையும் கூட, ஒரு நல்ல புரோகிராம் ஒரு டிவியில உட்கார்ந்தா, ஒரு மார்க்க புரோகிராம் டிவியில உட்கார்ந்தா, ஆலிம்சா பயான் பண்றாங்க டிவியில உட்கார்ந்தா, அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த வினாடி அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சத்தம் கேட்டதுக்கு பிறகு ரிமோட் எடுத்து அந்த சேனலை மாற்றுறதுக்குள்ள கண்கொள்ளாத காட்சிகள், விளம்பரம் என்ற பெயரால் காமத்தை தூண்டக்கூடிய, அந்த காமத்தை உணவை ஊட்டக்கூடிய கேப்சூலை விற்கக்கூடிய விளம்பரங்கள் வருகின்றன. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? இதையெல்லாம் எப்படி தடுக்க முடியும்? இதற்கான ஆளுநர்களை பற்றி இந்த அரசாங்கங்கள் கவலைப்படுவதில்லை. வெகுஜன மக்களிடத்திலே ஊடகங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. விபச்சாரத்தை வா வா என்று வீட்டு வாசலை தொடர்ந்து வைத்துக் கொண்டு வீட்டினுடைய முற்றமாய் வீட்டினுடைய படுக்கை வகைகளை விபச்சாரத்திற்கான அழைப்புகளை கொடுத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரச்சாரம் செய்கிறார்கள். நாங்கள் அரசாங்கம், இந்த அரசாங்கத்துடைய நலத்திட்ட பணிகள் என்று பிரச்சாரங்களை மட்டும் செய்வதனால் இந்த எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த முடியுமா? விபச்சாரத்தை ஒழிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. இது சம்பந்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்று மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய, மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு நாம் ஒரு செய்தியை பதிவு வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள், வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எய்ட்ஸ் நோயை பற்றி முழுமையாக அறிந்திருப்பீர்கள். இந்த எய்ட்ஸ் நோயை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த இருக்கக்கூடியவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். இந்த இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சாரங்கள், அவர்களுடைய வழிமுறைகள், அவர்கள் செய்யக்கூடிய அரசியல்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். ஆனால் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கம், உண்மையிலேயே மக்கள் மீது தெளிவாக பரிணாமப்படக்கூடிய இது போன்ற ஒரு செயல்கள், காட்டும் நாணித்தரமான செயல்கள் என்று உணரக்கூடிய ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு மேலாக, 1400 வருடங்களுக்கு முன்பாக இதற்கான செயல் திட்டங்கள், இந்த நோய் பரவும் என்ற எச்சரிக்கை, இது போன்ற செயல்களை நீங்கள் தடுக்காவிட்டால் பெரும் அழிவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை அல் குர்ஆன் 1433 வருடங்களுக்கு முன்பே தெளிவாக அறிவித்துவிட்டது. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையால் திருமறையிலே குறிப்பிடுகின்றார், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா. நீங்கள் விபச்சாரத்தை, அதன் அருகில் கூட, அதனுடைய வாயை கூட நீங்கள் நெருங்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல திட்டவட்டமா சொல்றான். ஒரு விஷயத்தை பற்றி தடுக்கும் போது, கடுமையான வார்த்தையை பிரயோகம் பண்ணும் போது, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க சும்மா சொல்றது ஒரு வகை.
அது பக்கம் கூட நீங்க நெருங்காதீங்க, அதற்கு அருகில் கூட நீங்க செல்லாதீங்கன்னு சொல்வதற்காக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வலா தக்ரது தினா. விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்காதீர்கள், விபச்சாரத்தின் பக்கத்தில் கூட நீங்கள் நெருங்காதீர்கள். ஏன் நெருங்கக்கூடாது? விபச்சாரத்தை அவ்வளவு பெரிய தீமை இருக்கு, அதனால சுதந்திரம் கிடைக்குது, மனசுல கிளர்ச்சிகளும் ஏற்படுது. அதனால ஒரு ஆணுடைய பெண்ணுடைய அந்த காம உணர்வுக்கு காம பதிக்கு இரையாகத்தான் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? அல்லாஹ் சொல்றா நிச்சயமா அது மானக்கேடானது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? இந்த விபச்சாரம் செய்வது என்பது மானக்கேடான விஷயம். அது ஒரு பாயிண்ட். ஒரு நல்லொழுக்கம் உடையவர்கள் அவர் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒருவரை கேட்டாலும் கூட ஒழுக்கமான ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யக்கூடாது? ஒரு விபச்சாரம் செஞ்சால் அவன் எப்படி பார்ப்பான்? மனிதன் அவன் மானக்கேடான விஷயத்தை செய்துவிட்டான், இனி செயலை செய்துவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதான் குர்ஆன் சொல்லுது, இந்த விபச்சாரம் என்பது மானக்கேடான விஷயம் ஃபர்ஸ்ட். அடுத்து சொன்னா மேலும் அது பல்வேறு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. அழகான முன்னறிவிப்பா இல்லையா? 1400 வருடத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை எடுத்துக்கொண்ட அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள் என்றால், இந்த விபச்சாரத்திற்கான வாசல்களை எல்லாம் அவர்கள் அடைத்திருந்தார்கள் என்றால், இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுமா? இவ்வளவு பெரிய பொருளாதார செலவுல ஒரு ட்ரெயினையே கொண்டாந்து சோர்த்து நிப்பாட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சாரங்கள் தேவைப்படுமா? கல்லூரிகளிலே பாடத்திட்டங்களிலே பாலியல் பாடம் என்று ஒரு பாடத்தை இந்த எய்ட்ஸ் நோய்க்கு எதிராக மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சிறுவர் சிறுமிகளுக்கு கூட பாடத்திட்டமாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது. அதனுடைய தாக்கத்தை அவர்கள் அறியாமல் விட்டுவிட்டார்கள். எந்த ஆளுநர் மனிதர்களை கொல்ல போகிறது என்ற இந்த எச்சரிக்கையை அவர்கள் என்ன செஞ்சாங்க? விட்டுவிட்டார்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு கண்டுபிடிக்கிறான், விபச்சாரம் செய்வதனால் விபச்சாரத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ ஈடுபட்டார்கள் என்றால் அது சாதாரண விஷயமாக முடிந்து விடாது. அது அவரையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, நிச்சயமாக அது ஒரு தீமையான பல்வேறு வழிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொல்லையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அன்னைக்கு சொன்னால அதை இன்னைக்கு அனுபவபூர்வமாக தான் லவோன்னு அடிச்சுக்கிறான். எதற்காலும் அதை பத்தி எதிர்ப்பாக ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதை தடுக்க முடிகிறதா? தடுக்க முடியல. என்ன காரணம் கேட்டா, அதை தடுப்பதற்கான சரியான வழியை சொல்லவே இல்லை. தேவைக்கும் நாம தான் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த தீமை ஒழிய வேண்டும் என்றால், அந்த தீமை தடுக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்று அல்லா குர்ஆனிலே சொல்லிட்டார். அதை நாங்கள் எடுத்து செயல்படுத்துவார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சாரம் தேவையில்லை, இவ்வளவு பெரிய பொருளாதார செலவு தேவையில்லை. ஈஸியா நாட்டு வேண்டிய எய்ட்ஸ் என்கின்ற நோய் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் விபச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கும் ஐடியா சொல்லலாம். உட்கார்ந்து ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவன் திட்டத்தை தீட்டி அழகான ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறான். பெரிய பெரிய அறிஞர்கள் பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் என்ன கண்டுபிடிக்கிறான்? ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறான். என்ன உண்மை? ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ பல நபர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆண் பல பெண்களோடு உடலுறவில் ஈடுபடக்கூடிய தன்னுடைய காம இச்சையை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண் அல்லது தன்னுடைய காம இச்சையை தீர்ப்பதற்காக பல ஆண்களோடு உடலுறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண், இவர்களால் தான் இந்த எய்ட்ஸ் கிருமி HIV என்ற நோய் பரவுகிறது. அருமையாக கண்டுபிடிச்சுட்டான். கண்டுபிடிச்சா அதுக்கு தீர்வு சொல்றான். சரி, இப்படிலாம் நீங்க விபச்சாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எய்ட்ஸ் நோய் பரவும், இந்த கிருமிகள் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது தாக்காம இருக்கிறதா என்ன செய்யணுமா? விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குவாங்க அல்லாஹ் சொல்றான். அம்மாவை சொல்லல, விபச்சாரம் செய்யுங்க, பல பெண்களோட உறவு கொள்ளுங்க. ஆனா என்ன செய்யணுமா? சேஃப்டியா உறவு கொள்ளணும். அவர் அதை தீர்க்கிறதுக்கு, இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு, இந்த நோயை இல்லாம ஆக்குவதற்கு ஒரு வழி சொல்றாங்க அரசாங்கம். ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் என்ன வழி சொல்றாங்க? ஆணுரையை அணிந்து கொள்ளுங்கள். ஆணுரையை நீங்க அணிந்து கொண்டீங்கன்னா, ஆணுரையை அணிந்து கொண்டு அந்த உறவுகளை விபச்சாரத்தில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா அந்த எய்ட்ஸ் நோய் உடல் தாக்காது. அப்ப நாங்க உடல் எய்ட்ஸ் நோய் விரட்டிக்கலாம், விரட்டிட முடியுமா? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம், இவர்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆளுநர் கேட்டீங்க அள்ளி கொடுப்பான். இன்னும் ஒரு சில ஊர்ல போற வழியில ஹைவேல
போனீங்கன்னா மரத்துல எல்லாம் நடந்துருக்கான். ஒரு பொட்டியை கட்டி அரசாங்கம் இந்த கட்டுறாங்க, பொட்டியை கட்டி அது ஆளுநர்கள் இலவசமாக கிடைக்கும். என்ன செய்யலாம், ஏன் அந்த மரத்துல அந்த கையை விட்டு எடுத்தீங்க ஆளு ஒரு பாக்கெட் காரணம் கிடைக்கும். அதை எடுத்து போற வழியில விவசாயிகள் இருப்பாங்களா இல்லையா, இந்த ஆட்டோ டிரைவர்கள், அதாவது இந்த ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறாங்க, டேங்கர் லாரி டிரைவர்கள், இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது போன்ற நிகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு இவன் வச்சிருக்கிற அந்த ஆளுநரை, அதாவது சேஃப்டியா இருக்குங்களா, தரம் இல்லாதது, மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடியது, லஞ்சத்திலே உழைந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், காசு மட்டுமே குறிப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் தெரிந்து நடக்கிறான். தரம் குறைந்த, எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணதுக்கு பிறகும் கூட இன்னைக்கு ஏற்று ஒழிக்க முடியலன்னா காரணம் என்ன? இது நல்ல தீர்வு. இது விபச்சாரத்தை வளர்க்காத என்ன நினைப்பான், அப்ப இதை போட்டுக்கிட்டு செஞ்சா, இதை போட்டுக்கிட்டு இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டா எந்த விதமான பாதிப்பும் வராது, எய்ட்ஸ் நோயிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம், எய்ட்ஸ் கிருமி நம்ம தாக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் அதையும் கலந்து விஞ்ஞான உண்மை என்ன, இதுல ஒரு விஞ்ஞான உண்மை, ஒரு ஆண் பல பெண்களோடு தொடர்பு கொள்வான். ஒரு ஆண் மகன் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு தொடர்பு கொண்டா அவனுக்கு எய்ட்ஸ் வருமா? எய்ட்ஸ் வராது. எப்படி எய்ட்ஸ் வராது? இவன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த பெண், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் வேறு ஆண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் விஞ்ஞானத்துக்கு முதல் கண்டுபிடிச்சிருக்கான். இதை இஸ்லாம் 1400 வருடத்துக்கு முன்னாடி சொல்லிடுச்சு. இன்னைக்கு சாதாரணமா நம்ம பெண்கள் கூட ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரத்தை கேட்டார், நான் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன், என்னோட குடும்பத்தில் வந்து என்னோட மனைவி, முதல் மனைவி அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, ஏன் உங்களுக்கு எய்ட்ஸ் வரணும்னு ஆசையா இருக்குதா, 2வது திருமணம் பண்ண பாருன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு எய்ட்ஸ் வரணும்னு ஆசையா இருக்குதா, டிவியில விளம்பரம் நீங்க பார்க்கலையா, இந்த வெளியில கத்திட்டு போறாங்க எல்லாம் நீங்க கேட்கலையா, 2வது திருமணத்தை முடிச்சா அவங்களுக்கு எய்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள். அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு ஆண் இன்னொரு ஒருவனுக்கு ஒருத்தி பல பிரச்சாரம் பண்ணான், எய்ட்ஸ் ஒழிக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சாரம் என்ன, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவன் ஒருத்தியோட உறவு கொண்டானா, கணவன் மனைவியோடு மட்டும் உறவு வைத்துக் கொண்டானா எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு அவன் உறவு கொண்டானா எய்ட்ஸ் உறவு தெரிவிச்சிருக்கான். ஆனால் விஞ்ஞானபூர்வமா என்ன நிரூபிச்சிருக்கான், ஒரு பெண் ஒரு ஆண்களுக்கு மேல், ஒரு ஆணுக்கு மேல் பல்வேறு ஆண்களோடு உறவு கொண்டாடுங்க, அப்பதான் எய்ட்ஸ் வரும். ஒரு ஆண் பல பெண்களோடு தொடர்பு கொண்டு அந்த பெண்கள் வேறு யாரும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாங்க கிடையாது, எய்ட்ஸ் வராது. இதெல்லாம் இஸ்லாம் என்ன பண்ணுச்சு, இஸ்லாத்துல பலதாரமாக அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா, இந்த விபச்சாரத்தை தடுப்பதற்காக ஒரு வழி. இன்னைக்கு இஸ்லாத்தை வந்து கேலியாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாமிய எதிரிகள் எதை முக்கியமா சொல்றான், உங்க மார்க்கத்துல ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் திருமணம் முடிச்சுக்கலாம் இருக்கு. வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 4 திருமணம் முடிச்சிருக்கலாம். இதெல்லாம் எய்ட்ஸுக்குள்ள வழிதான, எய்ட்ஸை இஸ்லாம் ஆதரிக்கிறான். ஆனால் விஞ்ஞான உண்மை என்னவென்றால், ஒரு ஆண் அந்த 4 பெண்ணோட உறவு கொள்றாங்க, மனைவிகளை அங்கீகரிக்கிறாங்க, அந்த 4 மனைவிமார்கள் இவனை தவிர வேறு யாரையும் சுகவை தேடாதவர்களாக இருந்தால், இவன் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேணுமானாலும் இல்ல வாழ்நாள் முழுக்க அந்த 4 பெண்களோடு உறவு இருந்தால் அந்த பெண்களுக்கு எய்ட்ஸ் வராது, இந்த ஆணுக்கு எய்ட்ஸ் வராது. இதே போல ஒரு அடிப்படை உண்மையை இந்த அரசாங்கம் மறுக்கின்றன. இதை வச்சு என்ன செய்யலாம், இஸ்லாத்தை பத்தி தப்பு பிரச்சாரம் தான். அப்ப நம்முடைய பெண்கள் கூட என்ன செய்யறாங்க, 2வது திருமணத்தை முடிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு கேள்வியின் கிண்டல்மா, ஒரு தௌஹீத் பெண் என்று சொல்லப்படுகிற என்ன, இதை பற்றின சரியான அறிவு இல்லை. எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டது. அந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்றால் இவெல்லாம் என்ன சொல்றது, இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்றது. ஒரு மனிதன் இவன் கூட கட்டுப்பாட பாருங்க, இஸ்லாம் எப்படி ஆணி வேலையை தரச்சுன்னு பாருங்க. நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ரோட்ல நடந்து போனா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ என்ன செய்யணும், ரோட்டுக்குள்ள மரியாதை கொடுக்கணும், ரோட்டுக்கு செய்ய வேண்டிய அந்த பாதைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அந்த கடமையில முதலாவது இருக்கிறாங்க தெரியுமா,
நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த விபச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய மிக குறைந்தபட்ச நடவடிக்கை என்ன? பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஏன் பார்வையை தாழ்த்திக் கொள்ளணும்? ஏற்கனவே பார்க்கறதுக்கு பிடிக்காத அவங்களுக்கு சலா சொல்லாம போகணும்னா, இல்ல வேற அமைப்புகளை சேர்ந்தவங்க ஏற்ற மாதிரி வருவாங்க, அவங்களுக்கு சலா சொல்லக்கூடாது போறதுக்காக இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் பார்வையை தாழ்த்திட்டு போறான். அடுத்த இயக்கத்தை சேர்ந்தவன் அடுத்த அமைப்பை சேர்ந்தவன் இந்த மாதிரி வந்தா அவனுக்கு நம்ம சலா சொல்ற மாதிரி நினைச்சு பார்வையை தாழ்த்திட்டு போறான். அந்த புராணத்தை பாவ பண்ணான். ஏன்னா பார்வையை தாழ்த்திட்டு போறானா? இல்ல அந்த பள்ளியிலிருந்து வந்தவனா சலா சொல்ற மாதிரி வருது. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் வந்து பிராணத்தை பேருந்தாங்க பாருங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்றது? நீ பார்வையை தாழ்த்து. எதுக்காக தாழ்த்தணும்? அந்நிய பெண்களின் மீது உங்களுடைய பார்வை பராமல் இருப்பதற்காக தாழ்த்து. அந்நிய ஆண்கள் மீது உங்களுடைய பார்வை பராமல் இருப்பதற்காக தாழ்த்து. அப்ப அந்த பார்வையில முதல் பார்வை தான் உன்னுடையது, இரண்டாவது பார்வை வைத்தானுடையது. இதுல என்ன பண்ணலாம்? நான் முதல் பார்வையிலே தன்னை எடுக்காம பார்த்துட்டே இருந்தேன்னா அதுக்கு எந்த குற்றம் கேட்கலாம். எப்ப எப்பெல்லாம் மாற்றத்தை காலத்துக்கு வாழ்க்கைக்கு பார்க்கறாங்க. இது அல்லாஹ் ஏமாத்துறதா இல்ல மாற்றத்தை கடவுளுக்கு பலவீனமா கேட்கலாம். ஒரு பார்வை தான் உன்னுடைய பார்வை, இரண்டாவது பார்வை ஒரு அந்நிய பெண்ணை நீ பார்த்தீங்கன்னா எத்தனுடைய பார்வை அதேத்துல இருக்கு. அப்புறம் ஒரு பார்வை பார்க்கறத அந்த பார்வை எடுக்காம அதே பார்த்துட்டே இருந்தேன்னா அது ஒரு பார்வை கேட்கலாம். அப்ப எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளம் அந்த காம இச்சைகளிலே சல்லாதங்களிலே மார்க்க விஷயத்தை பற்றிய அறிவிலே எவ்வளவு வழங்கி போயிருக்கின்றோம். அப்ப எல்லாம் சொல்றது பார்வையை தாழ்த்து. அதுக்கப்புறம் என்ன செய்ய? அந்த விபச்சாரத்தினுடைய வாழையை கூட நிற்கிறாங்க, அந்த பக்கத்துக்கு போவாங்க. அது பெரிய தீமையான விஷயம். இதை ஒவ்வொரு வரக்கூடிய குடும்பம் உள்ளவங்க சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா சொல்லுங்க. இது ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா இதை அந்த பிள்ளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நோய் தாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குமா? இந்த நோய் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டவருக்கு மட்டும்தான் வருமா? கிடையாது. இன்னைக்கு சொல்றான் சாதாரண சலுகை கடைகளை போயிருப்பாரு, எனக்கு எந்த நோயுமே இல்லை, விபச்சாரத்தில் ஈடுபடல. இல்ல ஒரு சின்ன குழந்தை, இந்த ஒரு சின்ன பையன் முடிவெட்ட கூட்டிட்டு போறீங்க. அந்த இவருக்கு முடிவெட்டத்துக்கு முன்னாடி ஒரு சலுகை கடைக்காரது அந்த பிளேடை போட்டு எய்ட்ஸ் நோய் உள்ள ஒரு நோயாளிக்கு தவறு பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஐவி தொற்று அந்த பிளேடில் இருந்து அந்த பிளேடை கொண்டு வந்து இவருக்கு இந்த பையனை பற்றி முடிய எடுத்தாலும் வச்சுங்க, அந்த பிளட்டோட கலந்துச்சுன்னா இந்த பையன் எய்ட்ஸ் நோயாளி ஆயிடும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இது போன்ற ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடும்போது அந்த நீரில சரியான கழுவாம சுத்திகரிக்காம யூஸ் பண்ணாம ஆஸ்பத்திரியில ஒருத்தர் போட்ட ஊசியை திருப்பி போட்டு எத்தனை பேர் நோயாளிகள் இருக்கின்றார்கள். சுகாதார கேட்டினால் இன்னும் எத்தனை பேர் இது போன்ற பாவங்கள் செய்யல, அவன் எய்ட்ஸ்ல ஈடுபடல, விபச்சாரத்துல ஈடுபடல, அப்படி இருந்து அவருக்கு நோய் வருதுன்னா அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு அதை தடுக்குது? அப்ப அதுக்கான எந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை போடணும்? இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்றால் இந்த விஷயத்துல மிக முக்கியமா ஒரு மனிதனுக்கு இரையச்சம் இருந்தால் தவிர யாரும் இருந்தது இரையச்சம் மட்டும் ஒரு நாள் முறையில் உள்ளத்துல இல்லை என்றால் யூசுப் நபி அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த யூசுப் நபி ஒரு செகண்ட் தடுமாறுகிறாங்க. ஒரு செகண்ட் தடுமாறுகிறாங்க. விபச்சாரத்தின் ஆசிரியருடைய மனைவி அந்த யூசுப் நபியுடைய அறையில வணங்கி அவரை தன்னுடைய இசைக்கு கட்டுப்படுமாறு அழைக்கின்றார். யூசுப் அவர்கள் வரலாறு தெரியாம அழைச்சிருப்போமா? அவர்கள் கூட அந்த ஒரு நாள் அவருடைய அறையிலே அவருடைய அந்த பசப்பு வார்த்தையிலே மயங்கிறார்கள். அந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குவதற்கான ஆயத்தத்தில் அவர் உள்ளம் இருக்கும் போது அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகிறது, அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு வருகின்றது. அந்த அல்லாஹ்வோட பாதுகாப்பு இல்லைன்னா யூசுப் நபி கூட தந்திருப்பாரு. நல்ல சுட்டிக்காரலாம். நம்முடைய அருளும் நம்முடைய மன்னிப்பும் அவர் மீது ஒழியாமல் இருந்திருந்தால் அவரை சீத்தா வருகிறது இருப்பார். அப்ப இந்த விஷயம் மிகவும் சென்சிட்டிவான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் தட்டி கேட்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சாதாரண ஸ்கூல்ல ஓடி வருகிற பிள்ளைகள் ஸ்கூல்ல அந்நிய ஆண்களோடு தன்னோட சக மாணவர்களோட என்ன இன்னைக்கு ஒவ்வொரு இடத்தையும் நடக்குது. தினம் 4 பேரையும் பொழுது வந்தாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸ் மாட்டிக்கிட்டு கடற்கரைகளுக்கு சென்றால், பூங்காக்களுக்கு சென்றால், சினிமா தியேட்டர்களுக்கு சென்றால் இது போன்று முஸ்லிம் பெண்கள்
பர்தா அணிந்திருக்கக்கூடிய நிலையில அந்நிய ஆதரவுகளோடு ஓடி வந்து விழாவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன காரணம்? வீடுகளில் டிவி, தொலைபேசி, மொபைல், இன்டர்நெட், இதுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடுகளும் இந்த அரசாங்கம் விதிக்கவில்லை. வீடுகளில் எந்த விதமான கட்டுப்பாடுகள் கிடையாது. ஒரு குடும்பமா உட்கார்ந்து ஒரு விளம்பரத்தை நீங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. நடுக்கூடத்துக்கும் பெட்ரூம் வரைக்கும் விபச்சாரத்துக்கு அழைப்பு கொடுத்து விட்டு இது போன்று பிரச்சனைகள் நடக்கிறாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க, ஜமாத்கள் குடிக்கின்றன, இளைஞர்கள் கொண்டு எழுகின்றார்கள், உலகங்கள் அழைக்க விடுகின்றார்கள். என்ன நடவடிக்கை எடுப்பீங்க என்று விபச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு இது போன்ற மீடியாக்கள்ல எந்த விதமான வரைமுறையும் இல்லாமல் வரக்கூடியதுக்கு எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறோம். விபச்சாரத்தை பரப்பாளர்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் தொலைக்காட்சி நடத்திருக்கிறோம். ஒண்ணும் செய்யல. எத்தனை பத்திரிகைகளை எழுப்பியிருக்கிறோம். ஆபாச பத்திரிகைகளை இன்னைக்கு குமுதம் என்ற பெயரால், குங்குமம் என்ற பெயரால் குடும்ப பெண்களுக்கு மத்தியில் ஆபாசத்தை இணைக்கிறார்கள். அந்த பத்திரிகைகளுக்கு எதிராக, அந்த பத்திரிகை நிறுவனங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்குமா? அதற்கு ஜமாத் நட்பு பேரோடு அசாதி இருக்குமா? ஒரு பிரச்சாரம் செய்யல. அப்புறம் ஓய்வதற்கான கூப்பிட்டு அந்த பையனுக்கு நான் அணைய கொடுத்து, அந்த பொண்ணுக்கு நான் அணைய கொடுத்து அவங்க பெற்றோர்கள் கொடுத்து ஒப்படைக்கிறாங்க. இதுல என்ன இன்னொரு கூத்து நடக்குதுன்னா, இதெல்லாம் ஜமாத் செய்ய வேண்டிய வேலை. ஒரு கூட்டமைப்பா இருந்து ஊருள்ள பெரிய மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலை. அது மாதிரி குப்பலை குடிச்சா என்ன பண்ணணும்? ஜமாத்துக்கு கொண்டு வாங்க. அது போன்று ஓய்வு பிடிச்சா ஜமாத்துல கொண்டு வந்து ஒப்படைங்க. நீங்க வச்சுக்கிறது, அந்த பொண்ணிட்ட வாங்குறது, ரெண்டு பேரும் அரசு தொடர்ந்து விட்டுட்டு கொஞ்சம் எவன் சமுதாயத்தை தடுக்கிறேன்னு போறானா அவன் பொண்ணு போடப்பட்டு கவலை பண்ணிட்டு இருக்கான். அப்ப இது போன்ற எத்தனை நிகழ்ச்சியில் காதல் என்ன, நீங்க ஒரு பண்ண பிடிச்சாங்க அடுத்து தோன்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்து தோன்றா அந்த குழந்தை கட்டிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன கம்மியுது? எப்படி இதை தடுக்க முடியும்? இது போன்ற செய்திகள் நடந்தால் இதை தடுக்க வேண்டும் என்ற உண்மையான அக்கறை என்ன வேணும்? ஜமாத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம். அந்த ஊரில் பெண்ணை உண்டு எந்த ஊரில் ஓய்வெடுத்தோ அந்த ஜமாத்தினர்களை கூப்பிடணும், அந்த பெற்றோர்களை கூப்பிடணும், கூப்பிட்டு வச்சு ஜமாத்துல பேசி எடுத்து வாங்கிட்டு அனுப்பணும். அப்ப இது போன்ற இந்த ஊருக்கு அடுத்தவருக்கு போக முடியுமா? அடுத்தவருக்கு அடுத்தவருக்கு போக முடியுமா? இது போன்ற சமூகத்தின் எதிர்க்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் ஒட்டுமொத்த ஜமாத்து வைக்கணும். நாகப்பட்டினம் அடிவாங்க, நாகூர்ல அடிவாங்க கொண்டு போயிட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி. நாகூர்ல போட்டு அடிவரைக்கும் அடிச்சு அந்த பொண்ணையும் மனைவி வாணியும் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. திருப்பி நாகப்பட்டினத்துல கலக்கத்தில் சுத்திட்டு இருக்காங்க, கடற்கரை சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த அடிக்கிறதுனால எல்லாருக்கும் பிரயோஜனப்படுமா? அவர்களுக்கு தான் தாவா செய்யக்கூடிய முறையா? கிடையாது. அவர்களை கூப்பிட்டு வைத்து அவர்கள் குடும்பம் வரைக்கும் தாவா கொண்டு போய் சேர்க்கணும். அவர் அந்நிய மாற்றத்தை சேர்ந்தவராக அவர் குடும்பத்தையும் கூப்பிட்டு இது போன்ற தேர்தல் இரு தேர்தல் என்பதை தெரிவிக்கணும். மீறினா அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் அறிவுரை, அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கை. நம்ம அடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு பையனே பொண்ணு நீங்க போய் வாங்கணும்னு அடிக்கிறதுக்குலாம் எந்த விதமான அனுமதி கிடையாது. அதெல்லாம் வெளியே போறதில்லை. உங்களோட ஆத்திரத்தை வேணா நீங்க தீர்த்துக்கலாம், உங்களுடைய ஆனந்தத்தை வேணா நம்ம தீர்த்துக்கலாம். ஆனால் அது போல செய்திகளை ஒழிக்க முடியுமா? முடியாது. உடனே அந்த ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் போய் அந்த காலேஜ் போய் ஒழுக்க நடவடிக்கை போன்ற மாணவர்கள் மீது இல்லமா அந்த நிர்வாகத்தை கண்டிக்கணும். கட்டுப்பாடு இல்லாம காலேஜ் நேரத்தில் பிள்ளைங்க வெளியில இதுக்கு யார் காரணம்? நிர்வாகம் காரணம். நாளைக்கு ஏதாவது நம்ம கூட்டுறவு பண்ண போட்டு போட்டாரா யார் காரணம்? நிர்வாகம் காரணம். எத்தனை தகவல்களை கேட்டிருப்போம், எத்தனை ஸ்கூல்ல போய் கேட்டிருப்போம். இது போன்ற ஆக்கக்கூடியமான நடவடிக்கைகள் எடுக்காமல் இந்த அரசாங்கம் பரமாற்றம் பாருங்க, பிலிம் மாற்றம் பாருங்க, அது போன்ற நடவடிக்கைகளை நம்முடைய தகவல்கள் ஈடுபடக்கூடாது. முறைப்படி செய்யறது ஏதாவது முறையாக நடத்துவோம். அப்போ ஒழிக்கணும் பாருங்க, நிச்சயமா ஒழியும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறா? அடுத்து சொல்லி காட்டுறா. அதுக்கு ஒரு வழி தான் தெரியாது. இப்ப இந்த மகாசபை நடக்குது, இப்பெல்லாம் அவன் மீடியாளர்கள் வந்தா இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அரசாங்கம் உங்களுக்கு வந்து பாருங்க, ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா இதெல்லாம் சொல்லுது, விபச்சாரியும் விபச்சாரனும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும், அப்படி ஒரு விபச்சாரையோ குடிச்சிட்டீங்கன்னா இஸ்லாமிய அரசாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன ஒரு தீர்வு இருக்கான்னு பாருங்க. 100 கட்டையடி அடியுங்கள். யாருக்கு யார் அடிக்கணுமா? ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு என்ன தண்டனை? தண்டனை
100 கசையை அடிக்கும் ஒவ்வொரு ஆயுதம். கசைன்னா கொஞ்சம் சாட்டை அடிக்கலாம், பரப்பால் அடிக்கலாம். எப்படி கசையை நம்ம தீர்மானிக்கிறோமோ அந்த கசையை அடிக்கலாம். அப்போ ஒவ்வொரு முறையும் 100 கசையை அடியுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் சட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் மீது உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். அப்ப இந்த செயலை செய்யறதுனால எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான். ஆமா, அவங்க 2 பேரும் மன விரும்பி பேச மாட்டாங்க. இதுல ஒரு வியாக்கியானம் கொடுக்கலாம், கோர்ட் வரைக்கும் தீர்ப்பு கொடுக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறைக்கு என்ன செய்யலாம், தீர்ப்பு கொடுக்கலாம். 2 பேரும் மன விரும்பி பேச ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை இல்லையா, கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த நாட்டில் நிர்வகிக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்த நாட்டில் நிர்வகிக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன செய்யலாம் சொல்றான். அவங்க 2 பேரும் மன விரும்பி பேசுறாங்க, விடா தப்பு இல்லையா. விபச்சாரம் 2 பேரும் மன விரும்பி ஈடுபடுறாங்க. மன விரும்பாம செயல்படுறா அது கற்பழிப்பு. அதுக்கு கூட எனக்கு வித்தியாசம் தெரியல. கற்பழிப்புக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை. மரண தண்டனை கொடுக்கணும், எப்படி பராமரிக்கம் பண்ணலாம், ஏன் அவங்க தடுக்கிற? இது போன்ற தீமைகள்லாம் வளர்ந்த எத்தனை நோயெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அதுல ஈடுபடுறவங்க அந்த நோய் பரவல. அப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்றான், ஒரு விபச்சாரம் பிடிச்சிட்டு வா, ஜமாத் வாசலுக்கு பள்ளிவாசல் வாசல் வச்சு கட்டி 100 கட்டாரி ஜும்மா கொஞ்சம் எல்லாரும் பார்க்கணும். அடுத்து எவனாலும் போய் அவங்க ஈடுபடுவானா? இங்க 100 பேருக்கு கட்டையை வாங்குறத பார்த்துட்டா, ஆஹா நாளைக்கு நம்ம மாட்டினா நம்மளே 100 கட்டையை அடிப்பாங்க ஒரு பயம் இருக்குதுன்னா எவனாலும் செய்வானா? இவர் பகிரங்கமா அனுப்பக்கூடிய வாய்ப்பு வருமா? வராது. அதுக்குதான் இஸ்லாமிய அரசாங்கங்கள் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது போன்ற குற்றங்கள் என்ன மரணத்தை நிரூபிச்சோம், தூக்கம் போட்டுருவான். அதனால நீங்க அந்த குற்ற எண்ணிக்கை குறைஞ்சிருக்காங்க இல்லையா? திரும்பினா கையை வெட்டிடுவான். ஜும்மா முடிஞ்சவங்க ஜும்மா வச்சு போறவங்க பார்க்கலாம், கையை வெட்டுறத பார்க்கலாம், தலையை வெட்டுறத பார்க்கலாம். அப்ப அந்த பயம் இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருந்து போறவங்க என்ன செய்யலாம், ரொம்ப பயந்து போயிடுவான். நம்ம போறோம், கையோட வரணும், தலையோட வரணும். அப்ப அந்த பயம் இறைவன் மீது அச்சமில்லாதவர்களுக்கு சட்டத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும். இறைவன் மீது பயம் உள்ளவர்கள் தான் உபயோகங்களாக திரும்புவார்கள், மார்க்க உபயோகங்களால் அவர்கள் திருத்த முடியும். அப்படி இல்லாம நான் எதை வேணாலும் செய்வேன் கேட்கறதுக்கு யாரும் நினைக்கிறவருக்கு தான் சட்டங்கள். அந்த சட்டங்களை நம்ம அரசாங்கங்கள் வச்சிருக்க மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி சட்டங்கள் வச்சிருந்தா குற்றங்கள் அனுமதி எல்லாம் இருக்கணும். நீ குற்றத்தை படிக்க முடியுதா? 114வது முறையாக ஜெயிலுக்கு சென்றவர் மீண்டும் கைது. எதுக்குறாங்க? 114 முறை எதுக்கான கைது செய்யப்பட்டாலும் அதுக்குதான் இப்ப 115வது முறை கைது செய்யப்படலாம். அப்புறம் எதுக்கு அந்த கைது விட்டுருக்காங்களோட? அப்ப இந்த சட்டங்களால் மனிதர்கள் ஏற்றி இருக்கக்கூடிய இந்த சட்டங்களால் என்ன இல்ல, ஒரு விமர்சனம் இல்ல, எதுலையுமே நீதி கிடைக்கல. மக்கள் புடுங்கி போலாம். என்ன சட்டம் இருக்கலாம்? கீழ்கோர்ட்ல தப்பு சொன்னது அப்பீலுக்கு போனது என்ன இது ரைட்டர் ஆயிடுது. அவன் மறுத்து அப்பீல் போறான், மறுக்காம அதுக்கு மேல உப்பல் போறான், தப்பு ஆயிடுது. அதுக்கு மேல ஒரு பெஞ்சு வச்சிருக்கிறான், அங்க போனா ரைட்டர்ன்றான். ஒரு 18 வயசுல ஒருத்தருக்கு கொலை வழக்கு போனாங்க, 4வது கொலை வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஈவ்டி சிங்காக வேண்டி ஈவ்டி சிங் பண்ண காரணத்தினால ஒரு டேவிட்ங்கிறவன் 4 வருஷத்துல வச்சு நடந்துட்டான். ஒரு 20-21 வயசுல நடந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு அவனுக்கு 56 வயசாச்சு. கீழ்கோட்டை தேர்வு கொண்டு ஆவான், வெட்டிட்டான், குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இவனுக்கு 2 ஆயுதம் கொடுத்தான். 2 ஆயுதம் கொடுத்து உள்ள போனோம்னா அவன் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணவன ரொம்ப ஆராய்ச்சி ஒரு 10 வருஷம் கழிச்சு முடிவு சொன்னான், இல்ல அவன் கொல்லல, அவனை விடுதலை பண்ணுங்க. இப்ப 21-30 வெளியே அவங்க 30 வெளியே வந்தாலும் என்னாச்சு, அவன் போய் 2 நாள் போயிட்டான். அதுக்கப்புறம் இவங்க பெற்றவர்கள் போனாங்க, அதே போய் கொண்டுதான் பண்ணலன்னு சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆமா கொண்டு இருக்கான். என்னடா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு இத்தனை இடத்துக்கு போனா ஒரு இடத்துல கொண்டுடலாம், ஒரு இடத்துல கொல்லல, ஒரு இடத்துல கொண்டுடலாம், மறுபடியும் பிடிச்சவனா 56 வயசு. இதுக்கப்புறம் மறுபடியும் அவன் இன்னும் அப்பீலுக்கு போயிருக்காங்க பெஞ்சுக்கு. அது எத்தனை வருஷம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் எப்ப தீர்ப்பு வர போகுதுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் மூத்தா வாழ்ந்துடும். அப்ப இதுதான் மனித சட்டத்தோட நிலைமை. ஆனா இதெல்லாம் என்ன சொல்லுது, கூப்பிட்டு அங்கமும் முடிச்சு தீர்ந்து கூப்பிட்டு தமிழை பெருனா கையை வச்சு 4 பேருக்கு கையை வச்சுனா அவன் கையில்லாம அதே மாதிரிதான் வருத்தப்படுவாங்க. அதை பார்க்கிறவங்க இருக்கணும். அவனை கையை வச்சா நம்ம கையை போயிடுற. இதுதான் இஸ்லாமிய சட்டங்கள். இதை நிறைவேற்றுறதுக்கு என்ன சொல்றான், இஸ்லாமிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அநியாயக்காரர்கள் மீது அக்கிரமக்காரர்கள் மீது நீங்கள் இறக்கப்படாதீர்கள். இன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவனுக்கு மனு கொடுத்தான், யார் மன்னி
ஒண்ணுமே தெரியாத அப்பாவிக்கு ஜெயில் தண்டனையா? இஸ்லாமிய இளைஞர்கள் குண்டுவெடித்த சம்பவங்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வெளிவராக விசாரணை கைதிகளாக 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இலக்கம் தாக்குவதற்கு யாரும் இல்லை, அவர்களுக்கான மறுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனா என்ன செய்யலாம்? கொலை குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்களா? இறக்க காட்டுங்க, சுற்றுச்சூழலை ரத்து பண்ணுறாங்க. அப்ப நாங்கள் குற்றப்படுத்தாம என்ன செய்யும்? வீடியோமா பாவம் எப்படி தடுக்க முடியும்? முடியாது. இறை சட்டங்களை அமல்படுத்தாதவரை, இந்த அரசாங்கங்கள் இஸ்லாமிய சட்டங்கள் மீது தங்களுடைய பார்வைகளை செலுத்தாதவரை, இஸ்லாமிய சட்டங்களை குற்றவியல் சட்டங்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளாதவரை இந்த நாட்டில் எதையும் ஈஸியாக இருக்க முடியாது. ஆனால் நம்மால முடியும். இந்த இளைய தலைவர்களால் முடியும், இளைஞர்களால் முடியும். வரக்கூடிய நாட்கள் இஸ்லாமிய சட்டங்கள் தான் சிறந்த சட்டங்கள், இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் தான் சிறந்த வழிகாட்டுதல் நம்முடைய அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய காரணம் இருக்கு. எல்லா தரப்பினருக்கும் தாவா செய்ய வேண்டிய காரணம் இருக்கு. இதுக்கு எவருக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த விதமான உதவியும் இல்லாத அவ்வளவு அறிவுறுத்திட்டு சட்டங்களை இவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க. இறைவனுடைய சட்டங்களை இறைவனுடைய உதவி கொண்டு நம்மளால் பிரச்சாரம் பண்ண முடியாதா? நிச்சயமாக முடியும். எனவே எக்காலத்திலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் இந்த மனித உலகம் அழியக்கூடிய காலம் வரை ஒரு நிரந்தரமான தீர்வை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏற்படுத்த இது போன்ற சும்மா பணங்காட்ட வேலைகளால மக்களுடைய வழிபாட்டை வீணாக்கக்கூடிய வேலைகளால எந்த விதமான ஒரு தீர்வையும் எட்ட முடியாது என்று கூறிக்கொண்டு இஸ்லாமிய சட்டங்களை நாம் அறிவோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது கிரிமினல் மேட்டரா இருந்தாலும் சரி, சிவில் மேட்டரா இருந்தாலும் சரி, இஸ்லாம் என்ன சொல்கிறது, இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் அதை நிச்சயமாக பிரச்சாரம் செய்வோம். இன்று நாம் செய்யக்கூடிய பிரச்சாரம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்தியாவில் இஸ்லாமிய சட்டங்கள் அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதற்கான வலிமையும் அதற்கான ஆற்றலையும் எல்லாம் நடத்தலாம். தந்த முடிவாக வாக்குறாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் புரட்சியும் இந்த அகிலத்தை படைத்து பரிலோகப்படுத்தும் ஏகனான அல்லாஹ்வுக்கு அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த உலகிலே வாழக்கூடிய காலம் மிக சொற்பமான காலம். நம்முடைய உயிர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உயிர் பிரிவதற்கு முன்னால் நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்ன செய்தோம் என்பதற்காக நாம் எதையாவது மாற்றத்திற்காக செய்தே ஆக வேண்டும். ஆகவே நன்மையான விஷயங்களில் யாரும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம இவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் எந்த கருத்தார்கள், இவர் எந்த கருத்தார்கள், இவர் எந்த ஜமாத்தார்கள், அவர் எந்த ஜமாத்தார்கள், இது போன்ற வேறுபாடுகளை எல்லாம் ஒரு பக்கம் கலைந்து தள்ளிவிட்டு நன்மையான விஷயங்களில், பயபக்தியான விஷயங்களில், தீமையை எதிர்க்கக்கூடிய விஷயங்களில் அனைவரும் ஒன்று திரண்டு செயல்படுத்தாதான் நமக்கெல்லாம் வலிமையை பெற வேண்டும். அதற்காக நாம் அனைவருக்கும் நல்ல நேரத்தில் துஆ செய்வது கேட்டுக்கொள்வதாக என்னுடைய முடிக்கின்றேன். வாஹிதவாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.